ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மல்லி சீரியலில் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பழமொழி இருக்குங்க. அதாவது ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் அப்படின்ற மாதிரி அதே கணக்கு தான் ஆச்சு இப்போது மல்லி சீரியல்லையும். விஜயும் மல்லியும் இப்போது துண்டுபட்டு நிற்கிறாங்க. ஆளுக்கு ஒவ்வொரு பக்கம் நின்றுட்டுருக்காங்க. இந்த நேரத்தில் இந்த ராஜி கூத்தாடின்றது ராஜியை தான் மென்ஷன் பண்ண முடியும். ராஜிக்கு ஒரே குஷியாக போச்சு. அந்த அளவுக்கு பயங்கர ஹாப்பியில் இருக்காங்க. இதையே சாக்கா வச்சு இதில் இன்னொரு பாயிண்ட் வேற கிடைச்சிருக்குங்க. மல்லி கன்சீவாக இருக்கிற விஷயம் ஒட்டு கேட்குற புத்தி எங்கேருந்து தான் வந்துருதோ தெரியல. நல்லா ஒட்டு கேட்டு இதை மல்லி கன்சீவாக இருக்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு இந்த விஜய் கிட்ட போட்டு கொடுத்துட்றாங்க. ராஜி மட்டுமா போட்டு கொடுக்குறாங்க, கூட கதிரேசன், நிஷா இவங்க எல்லாரையும் வர வச்சு விஜய்க்கு எந்த அளவுக்கு கோவத்தை உண்டு பண்ணணுமோ அதை பிளான் பண்ணி ஸ்வீட் பாக்ஸோட ராஜி விஜய் கிட்ட கொடுக்குறாங்க. ஸ்வீட் எடுத்துக்கூடான்னு சொல்லிட்டு வெண்பா காணாமல் போனால் இந்த நேரத்தில் ஸ்வீட்டோட ராஜி இந்த மாதிரி சொன்னால் எந்த அளவுக்கு கோபமாகும் பாருங்க. அந்த கோபமெல்லாம் இப்போது மல்லி மேலே திரும்பட்டும். மல்லி மேலே திரும்பி இதுதான் சான்ஸு. வெண்பாவை தொலைச்ச காரணத்துக்காக அவளை வீட்டை விட்டு வெளியே துரத்திடணும், இந்த கூட்டத்தையே துரத்திடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ராஜி. ஏன்னா அவங்களுக்கு இப்போ அந்த வீடு வந்துடணுங்க. வீடை அவங்க பேரில் மாற்றி எழுதிக்கணும். அதுதான் இப்போ பிரச்சனை. ஆல்ரெடி எழுதியிருக்காங்க. அது கோர்ட்டில் கேஸ் போயிட்டுருக்கு. அதெல்லாம் கன்ஃபார்ம் இல்லைன்ட்டு. அதனால இதை சாக்கா வச்சு எப்படியாவது வீடை நம்ம அபகரிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டுருக்காங்க. இந்த கதிரேசனும் பார்த்தீங்கன்னா பாம்பாட்டி மாதிரி ராஜி பாடுற பாட்டுக்கள்லாம் அப்படியே ஆட்டிட்டு இருக்காரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எங்கம்மா என் பேத்தி அப்படின்னு சொல்லிட்டு மல்லி வரவே மல்லி கிட்ட கேட்குறாங்க. உடனே மல்லி சொல்கிறாங்க, போலீஸ் கண்டுபிடிச்சி கொடுத்துட்றேன்னு சொல்லிக்கிறாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்பான்னு கூப்பிட்டாதான் என் அப்பான்னு கூப்பிட்டாதான்னு சொல்கிறாங்களே, அதனால சார் அப்படின்றாங்க. நீ எல்லாம் ஒரு பொம்பளையா, நீ பெத்த பொண்ணாக இருந்தால் இப்படி எல்லாம் சொல்லுவியா, வீட்டில் உக்காந்துட்டு இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு பேசுகிறாங்க. இன்னொரு பக்கம் விஜய் ஸ்வீட் பாக்ஸை கொடுத்து உங்கள் ஒய்ஃபு கன்சீவாக இருக்காங்கல்ல, எடுத்துக்கோங்க மாப்பிள்ள அப்படின்னு வெறி ஏற்றுறாங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் விஜய்க்கு அடிபட்டிருக்கிறது தெரிஞ்சு மல்லி போயிட்டு அங்கே பார்த்துக்கணுன்றதுக்காக போனால் அங்கே தவறி கீழே அதாவது மல்லி அங்கே இருக்கிறத பார்த்து கோவப்பட்டு எழுந்து நடக்க போகிறாரு. அப்போ கீழே ஊன முடியாமல் கீழே விழ போகிறாரு. உடனே என்னங்கன்னு சொல்லிட்டு மல்லி தாங்கி பிடிக்கிறாங்க. ஏய் என்னை விடு, என்னை எதுக்கு தொடர அப்படின்னு சொல்லிட்டு யாரையோ சொல்கிற மாதிரி, ஒரு ஆடு மாடை கூப்பிடுற மாதிரி ஏய் வா போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக அவர் பேச ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது என் பொண்ணு வெண்பாவை என் கண் முன்னாடி நிறுத்தாமல் நீ என்கிட்ட வந்துடாத அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுறாரு. மல்லி தேடுறாங்க. ஒரு க்ளூ கிடச்சி கரெக்டாக நம்ம வெண்பா வச்சிருக்கிற இடத்துக்கு போய் சேர்ந்துடுறாங்க. அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே என்ன, கண்டிப்பாக நம்ம மல்லி உயிரை கொடுத்தானா கூட வெண்பாவை விஜய் கிட்ட கொண்டு சேர்த்துற போகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. மல்லி எந்த முடிவு எடுத்தாலும் சரிதான். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டார் விஜய். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. நம்ம மல்லி கரெக்டாக வெண்பாவை காப்பாற்றி கூட்டிகிட்டு விஜய் கிட்ட ஒப்படைச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க லைக் போட்டுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.